ஆடி மாதம் அம்மனின் மாதம் என்பார்கள். அப்படிப்பட்ட அம்மனின் மாதமான இன்று அடுத்து நாம் காணவிருக்கும் கோவில் அருள்மிகு கோட்டையம்மன் கோவில். இது அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தேவகோட்டையிலேருந்து காட்சி தராங்க இந்த தாய். மிகவும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவங்க. எல்லா கோயில்களுமே வருடம் முழுவதும் திறந்திருக்கும். ஆனால் இந்த தாயை மட்டும் நீங்கள் வருஷத்தில் 15 வாட்டி மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன்னா கோயில்கள் 15 நாள் மட்டும்தான் திறந்திருக்கும். இந்த கோட்டையம்மா கோயில் அவ்வளோ ஒரு பிரசித்தி பெற்ற கோவில். தமிழகத்திலேருந்து பல்வேறு பகுதிகளிலேருந்து இந்த தாயை பார்க்க வந்துடுவாங்க. இந்த 15 நாளும் அவ்வளோ விசேஷமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் தாயை அழகாக அலங்காரம் பண்ணி பூஜை செய்வாங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. இவங்கக்கிட்ட வேண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வேண்டுறீங்களோ அதை அப்படியே நிறைவேற்றி கொடுப்பாங்க. அது பக்கத்துலேயே இன்னொரு இடத்துல முருகனையும் விநாயகரும் வச்சு அங்கே ஒரு சிறப்பு பூஜை அங்கேயே நடந்துகிட்ருக்கும். அடுத்து இந்த கோட்டையம்மா கோயிலில் பிரகாரம் வருது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. பிரகாரங்கள்னால் நம்மளுக்கு ஒற்றைப்படையில் எண்ணிக்கணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் 11 சுற்றுக்கள் சுற்ற முடியும், 51 சுற்றுக்கள் சுற்ற முடியும், 100 சுற்று, 500, 1000 நம்மளால் எவ்வளோ சுற்றுக்கள் சுற்ற முடியும்னு சொல்லிட்டு இந்த தாய்கிட்ட வேண்டிட்டு நம்ம வேண்டுதல் நிறைவேற்றினதுக்கப்புறம் பிரகாரம் வருவாங்க. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த தலம் இது. திருமண தடை இருந்துச்சுன்னா இந்த தாய்கிட்ட வேண்டிட்டு அங்கே ஒரு எலுமிச்சம்பழமும் ஒரு மாலையும் தருவாங்க. அதை வாங்கி நம்ம வீடுகளில் பூஜை பண்ணிவிட்டு அடுத்த வருஷமே உங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக ஆயிரும். வந்தவுடனே நீங்கள் உங்களோட கல்யாணம் ஆனவங்க அவங்களுடைய துணையை கூட்டிகிட்டு இங்கே சாமி கும்பிடுங்க. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த தலம் இது. கோட்டையம்மன் கோவில் எங்கேயுமே நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். வருஷத்தில் 15 வாட்டி மட்டும் தான் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த கோயில் வருஷத்தில் 15 நாட்கள் மட்டுமே திறந்திருக்கும். அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த தலம் இது. தேவகோட்டைக்கே காவல் தெய்வம் தான் இவங்க, இந்த கோட்டையம்மா. இவங்கக்கிட்ட வேண்டிக்கிறவங்களுக்கு எல்லாமே உடனே நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வருஷமே நல்லா நடந்ததுனால கூட்டங்களும் வருடம் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுதே ஒழிஞ்சு குறைஞ்ச பாடில்லை. அவ்வளோ ஒரு மக்கள் கூட்டமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தலம் இது. அங்கே இருக்கிறவங்களுக்கு பிரசாதம் கொடுக்குறாங்க. அனைத்து பழங்களையும் கலந்து ஃப்ரூட் சாலட் மட்டும் எல்லாருக்கும் நெய்வேத்தியம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பிரசாதம்னாக பொங்கல், தேங்காய் சோறு இது மாதிரி சாப்பாடெலாம் கொடுக்குறாங்க. வரவங்களுக்கு தாகம் தணிக்கிறதுக்கு பானக்கம், மோர் எல்லாமே கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. இப்போ சாமிக்கு அபிஷேகங்கள் நடந்துட்டு சாமிக்கு உடைகள் அணிவிச்சிட்ருக்காங்க. அந்த உடைகள் ஒவ்வொரு உடைகளாக போட்டுட்டு அதுக்கப்புறம் மாலைகள், எலுமிச்சை மாலை கோர்த்து வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் வரவங்களும் எலுமிச்சை மாலை கொண்டு வராங்க. அதையும் நம்ம சாமிக்கு போட்டு விட்றாங்க. இப்போ சாமிகளுக்கு அபிஷேகம் முடிஞ்சு சாமிக்கு உடைகள் அணிவிச்சிட்ருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த தலம். இந்த முன்னாடி இருக்க சாமிக்கு தான் இந்த அபிஷேகங்கள்லாம் நடந்துகிட்ருக்கும். ஆல்ரெடி அம்மா அலங்காரம் பண்ணி அந்த சைடு இருக்காங்க. இந்த முன்னாடி இருக்கக்கூடிய சாமிக்கு தான் மஞ்சள் அபிஷேகம், பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம் எல்லா அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு. அந்த அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் பண்ணக்கூடிய மஞ்சளை எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அந்த மஞ்சளை பூசிக்கிற அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. வீட்டுக்கு கொண்டுட்டு வரலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. அதை கொண்டு நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு பூசி விடலாம். அந்த எலுமிச்சை மாலை அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா வேப்பிலையும் தக்காளியும் வச்சு கட்டுறாங்க மாலையாக. அதையும் இந்த சாமிக்கு போடுறாங்க. இப்போ நம்ம ஆடி வெள்ளி அப்போ ஒவ்வொரு செவ்வாயும் ஒவ்வொரு கோயிலுக்காக போயிட்டுருக்கோம் இல்லையா. இந்த வாட்டி நம்ம கோட்டையம்மா கோயிலுக்கு கோட்டையம்மாவுக்கு அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். என்னால் முடிஞ்ச அளவு வீடியோ எடுக்க முடிஞ்ச அளவு எடுத்திருக்கேன். என்னால் கிட்ட யாருனாலையும் போய் எடுக்க முடியாது. அதனால் என்னால் முடிஞ்ச அளவு வீடியோஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த தாயை வழிபடுங்க, உங்களுக்கு அத்தனையுமே நல்லபடியாக முடியும். பாருங்கள், எலுமிச்சம்பழ மாலை போடுறாங்க பாருங்கள். இந்த எலுமிச்சம்பழ மாலையை அணிவிச்சிட்டு நம்ம வரக்கூடிய பொதுமக்களுக்கும் இதை கொடுக்குறாங்க. ஒரு எலுமிச்சம்பழம் மாலை, ஒரு எலுமிச்சம்பழம், பூக்கள், மாலை எல்லாம் வச்சு கொடுக்குறாங்க. அவங்கக்கிட்ட நம்ம போய் இது மாதிரி வீட்டில் யாருக்காச்சும் திருமணம் ஆகலாட்டி திருமணம் ஆகலை, எங்களுக்கு ஒரு மாலை நல்லபடியாக அந்த தாய்கிட்ட வேண்டிட்டு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா தராங்க. அந்த மாலையை நீங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு வேண்டிக்கோங்க. உங்களுக்கு அடுத்த வருஷமே கல்யாணம் ஆயிரும். அடுத்த வருஷம் கல்யாணம் ஆன பிறகு உங்கள் இணையை கூட்டிகிட்டு இந்த சாமிக்கிட்ட வழிபடுங்க. மிகவும் சிறப்பு வாய்ந்த தலம். அது மாதிரி குழந்தை பேரும் உடனடியாக கிட்டும் இந்த சாமிக்கிட்ட வேண்டிட்டோன்னா. இப்போ அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு சாமிக்கு உடைகள் அணிவிச்சிட்டாங்க. இப்போ மாலைகள் சூட்டிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு மாலையாக எலுமிச்சம்பழ மாலை. இப்போ தக்காளியும் வேப்பிலையும் வச்ச ஒரு மாலை போடுறாங்க சாமிக்கு.
ஒவ்வொரு மாலையாக போட்டுட்ருக்காங்க பாருங்கள். திருமணம் உடனடியாக ஆகணுமா, இந்த சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கோங்க. உங்களுக்கு குழந்தை பேர் உடனடியாக கிட்டணுமா, கோட்டையம்மாட்ட வந்து வேண்டிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. தமிழகத்துலேருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து வேன் பிடிச்சலாம் வராங்க இந்த கோட்டையம்மாவை பார்க்க. ஏன்னா இந்த கோட்டையம்மா வந்து வருஷம் முழுவதும் காட்சி தர மாட்டாங்க. 15 நாட்கள் மட்டும்தான் இவங்கள வந்து பார்க்க முடியும். நானே கேட்டுட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். வருஷத்துக்கு 15 நாட்கள் மட்டுமே திறந்துருக்குமா இந்த கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த 15 நாட்களில் மட்டும் தான் பார்க்க முடியும் இந்த தாயை. அப்போ போய் நம்ம வந்து வழிபாடு பண்ணி அவங்களுக்கு ஆராதனை தீபாராதனை அப்போ 15 நாட்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். சாமிக்கு வந்து எலுமிச்சை மாலை, தக்காளி மாலை, வேப்பிலை மாலை, அப்புறம் வந்து தாமரைப்பூ மாலை, இப்படி நம்மளால் என்னென்ன மாலை வந்து தாய்க்கு வாங்கி கொடுக்க முடியுமோ அது எல்லாமே அத்தனையும் இந்த சாமிக்கு போட்டு விட்றாங்க. போட்டு விட்டதுக்கப்புறம் முன்னாடி இருக்கக்கூடிய சாமிக்கு தீப ஆராதனை நடைபெறும். மக்கள் கூட்டத்தை பாருங்கள். அவ்வளோ சுற்று பிரகாரம் தான் இங்கே வந்து சிறப்பு வாய்ந்தது. எல்லா கோயிலையும் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் செய்வாங்க. இங்கே வந்து சுற்று பிரகாரம் வராங்க. பிரகாரம் வர்றது இந்த ஆலயத்தோட சிறப்பு. நீங்கள் வந்து வருஷம் வந்து வேண்டிக்கோங்க. உங்களுக்கு வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக முடியும். வேண்டுதல் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து 11 வாட்டி சுற்றி வரேன், 21 வாட்டி சுற்றி வரேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. உங்கள் வேண்டுதல் நிறைவேற்றினதுக்கப்புறம் இந்த சாமிக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றிடுங்க. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்ததான் இந்த கோட்டையம்மா. இந்த கோட்டையம்மா திருவிழா நடக்கும்போது 15 நாட்களும் இங்கே உள்ள கறிக்கடைகள் எல்லாமே பாலத்துக்கு அங்கிட்டு தான் போய் கறி வெட்டுவாங்க. கறியே வெட்ட மாட்டாங்க அது வர எல்லா இடத்துலையும். கொஞ்சம் தள்ளி தான் போய் வெட்டுவாங்க. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம், காவல் தெய்வம் இவங்க. மக்கள் வந்து வெள்ளமென்னா வந்துக்கிட்டே இருக்காங்க இந்த கோட்டையம்மனை பார்க்க. ஏன்னா வருடத்திற்கு 15 நாட்கள் மட்டும்தான் திறந்துருக்கும் இல்லையா, அப்போ எல்லாருக்குமே ஒரு ஆவலாக இருக்கும்ல இந்த சாமியை பார்க்க. அதனால் மக்கள் கூட்டம் வந்துட்டு தான் இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவு இங்கிட்டலாம் என்னால் சுற்றி வீடியோ எடுக்க முடியல. அதனால் தாயை வீடியோ எடுத்துகிட்டு இப்போது உங்களுக்கு தீபாரணை காமிக்க போகிறாங்கள, அப்பையும் நான் உங்களுக்கு வந்து வீடியோஸில் வந்து இந்த தாயை காட்டுறேன். நீங்கள் வர முடியாதவங்க நம்ம வீடியோஸை பார்த்து நீங்கள் சாமியை மனசார வேண்டிக்கோங்க. உங்களுக்கு அத்தனை வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுப்பாங்க இந்த கோட்டையம்மா. அப்புறம் அங்கே சாமிக்கு அபிஷேகம் செஞ்ச தண்ணீரை வந்து எல்லார் மேலேயும் வந்து தெளிக்கிறாங்க. அந்த தண்ணி நம்ம மேலே படுறது வந்து அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தது. கும்பாபிஷேகம் மாதிரி தான். அந்த தண்ணி தெளித்தா இவ்வளோ நன்மையும் அது மாதிரி தான் இந்த தண்ணி நம்ம மேலே தெளித்தா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வந்து நம்ம வந்து கோட்டையம்மா கிட்ட வந்துட்டோம். எனக்கு ஒரு எலுமிச்சம்பழமும் கொடுத்தாங்க, பூக்களும் கொடுத்தாங்க. அதை வாங்கி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து லைனில் நிற்கிறோம் சாமியை தரிசிக்கிறதுக்கு. சரியான கூட்டம். கோவில் வந்து சின்னது தான், ரொம்ப மக்கள் போக முடியாது. தீபாரணையை பார்த்துக்கங்க. உங்கள் வேண்டுதலை நீங்கள் சொல்லிக்கோங்க. உங்களுக்கு இந்த தாய் நிறைவேற்றி கொடுப்பா. வீட்டில் இருந்தபடி இந்த கோட்டையம்மாவை நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுக்கங்க. ரொம்ப நேரம் நின்று நான் அந்த சாமியே பார்த்து